அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மாநில அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், ஆளுநர் உரை இந்த கூட்டத்தில் இறுதி செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட வருகிறது. குறிப்பாக வரும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்க இருக்கிறது. எனவே இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆளுநர் உரை, வரக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கான கூட்டத்தொடர் குறித்த முக்கிய முடிவு, அரசு ஊழியர்களுக்கு தற்போது டாப்ஸ் என்கிற ஓய்வூதியம் உள்ளிட்டவைக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. 20ஆம் தேதி ஆளுநர் உரையோடு தொடங்கக்கூடிய நிலையில் அந்த உரையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசித்து அதுக்கான ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. மேலும் அண்மையில் அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் திட்டம் அறிவித்துள்ள நிலையில் அதற்கும் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல விரைவில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில இந்த அமைச்சரவை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் கருத்தில் கொண்டு வர இருக்கக்கூடிய இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது குறித்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல், விரிவாக்கம் உள்ளிட்டவைகள் குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு ஒப்புதல் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 11:15 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் கூட்ட அரங்கில் இந்த அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுமார் 1.5 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். தொடர்ந்து செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.